அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 11ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்துலேருந்து கேள்வி பதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு 25 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அப்லோட் பண்ணது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி Q&A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 30வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்லோட் பண்ண எல்லாரோட கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு 25 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல் கேள்வி, ஆங்கில வழி மொழிக் கொள்கையை ஆதரித்து அதனை பரிந்துரை செய்த சட்ட உறுப்பினர் யார்? ஸோ ஆங்கில வழியில் மொழிக் கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது மெக்காலே. சார்லஸ் வுட்டோட கல்வி அறிவிக்கை எந்த ஆண்டு வெளியானது? சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை அப்படிங்கிறது 1854 வெளியானது. சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்த கூட்டத்தினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையில் 14ஆம் நூற்றாண்டில் கொள்ளையடித்த கூட்டத்தினர் தக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. தக்கர்களோட அச்சுறுத்தல்களை அடியோடு நீக்க ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க வில்லியம் ஸ்லீமேனை நியமித்தவர் யார்? தக்கர்களை அழிக்கிறதுக்கு வில்லியம் ஸ்லீமேனை நியமித்தது வில்லியம் பெண்டிங். சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சதி ஒழிப்பு சட்டம் 1729 இயற்றப்பட்டது. சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றியவர் யார்? சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றினது வில்லியம் பெண்டிங் பிரபு. தந்தி போக்குவரத்து இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தந்தி போக்குவரத்து 1754 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. பம்பாய்க்கும் தானேக்கும் இடையில் இருப்பு பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? பம்பாய்க்கும் தானேக்கும் இடையில் இருப்பு பாதை 1853 ஆண்டு அமைக்கப்பட்டது. கவுரா மற்றும் ராணிகஞ்ச் இடையில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது? கவுரா ராணிகஞ்ச் இடையில் 1854 to 55 இடையில் இருப்பு பாதை அமைக்கப்பட்டுச்சு. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதைனா 1856 அமைக்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை எவை இரண்டுக்கும் இடையில் அமைக்கப்பட்டது? ராயபுரத்திற்கும் ஆட்காட்டுக்கும் இடையில் தென்னிந்தியாவோட முதல் இருப்பு பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்கள் யார்? பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்கள் சந்தால் இன மக்கள். இந்தியாவில் அடிமைமுறை ஒழிக்கப்பட்டு ஒப்பந்த தொழிலாளர் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1843 தான் ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற நூலை எழுதினது தாதாபாய் நவ்ரோஜி. தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஸ்லீமேன். கிரேக்கர்களை குறிக்க எந்த சொல் பயன்படுத்தப்பட்டது? யவன அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய நாட்காட்டியில் சகாப்தத்தின் தொடக்கமாக எது கொல்லப்படுகிறது? இந்திய நாட்காட்டியில் சகாப்தத்தோட தொடக்கமாக பொது ஆண்டு 78 அப்படிங்கிறது கொல்லப்படுது. ஸோ அதை எடுத்துக்கிறோம். புத்தரை மனித வடிவில் சித்தரிக்க அனுமதி அளித்த பௌத்த மத பிரிவு எது? புத்தரை மனித வடிவில் சித்தரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த பௌத்த மத பிரிவு மகாயான பௌத்த பிரிவு. சிலை வடிப்பு கலையில் கிரேக்க தாக்கத்தின் காரணமாக இந்திய கிரேக்க குருக்கள் ஒன்றிணைந்து புதிய முறை உருவானது. அந்த முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சிலை வடிப்பு கலையில் கிரேக்க தாக்கத்தோட காரணமாக இந்திய கிரேக்க குருக்கள் ஒன்றிணைந்து புதிய முறை உருவானது. அந்த முறை காந்தார கலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என குறிப்பிடப்பட்ட நகரம் எது? இந்தோ ரோமானிய வணிக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்ட நகரம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாமே நான் கரெக்ட் பண்ணி வச்சிடுறேன். இந்திய ரோமானிய வணிக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்ட நகரம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு. குஷானர்களில் ரொம்ப ஃபேமஸானவர் கனிஷ்கர் தான். சாகர் ஆட்சியாளர்கள் ரொம்ப ஃபேமஸ் யாருன்னு கேட்டால் ருத்ரதாமன். தென்னிந்தியாவில் சாதவாகனர் ஆட்சி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னா பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் சாதவாகனர் ஆட்சி நிறுவப்பட்டுச்சு. இதுவும் ரிப்பீட்டடாக இருக்குது. யவனர் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கிரேக்கர். யவன அப்படின்னாலும் கிரேக்கர்களை குறிக்கக்கூடியதாக தான் அந்த சொல் குறிப்பிடப்படுது. ஸோ இதோட 25 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிருக்கும். இதை நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும்.
ஓல்ட்ரு போஸ்ட் எல்லாமே இருக்கும். செக்ஷன்ஸில் 11th ஹிஸ்ட்ரி அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், 31 ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.